என் அன்பு குழந்தையே, நீ கேட்டதை அள்ளிக் கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். இன்று என்னை வணங்கி நான் காண்பித்திருக்கின்ற இந்த ஒரு பொருளை நீ தொட்டுவிட்டு இப்பொழுதே என்னிடத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போவது என்பதனை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஏன் இத்தனை ஆவல் தெரியுமா? ஏனென்றால் இன்றிருக்கின்ற சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் இந்த விருப்பமே இல்லை. இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நீ மனதார விரும்புகின்றாய். அப்படியானால் என்ன நடக்கும் என்று தெரிந்தால் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குமா இருக்காதா என்பதனை தெரிந்துவிட முடியும் அல்லவா? அதற்காகத்தான் என் பிள்ளை இத்தனை மெனக்கெட்டு இன்று அம்மா சொல்கின்ற விஷயத்தை தெரிந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றாய். தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற என் பிள்ளைக்கு எல்லாம் நிச்சயமாக கேட்டு முடிக்கும் நேரம் மனதிற்குள் மகிழ்ச்சி என்ற ஒன்று தாண்டவமாடும். அதற்கு உன் அம்மா நான் பொறுப்பு. அதையும் மீறி என் வாழ்க்கை கேட்க விருப்பமில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை அவரவர்களே பொறுமையாக இருந்து பார்த்து கொள்வார்கள். நாளை வருகின்ற சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு நீ சந்தோஷமாக அதை நினைத்திருப்பாய் அல்லவா? மாறாக நீயோ வேதனையின் உச்சத்தில் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் வரவிருக்கின்ற சந்தோஷம் கூட உன் கண்களுக்கு கஷ்டமாக தெரியும். நடக்கின்ற விஷயங்களை என் தங்கமே, நடக்கின்ற விஷயங்களை கூட என்னவென்று உணராமல் நீ சென்று விடுவாய். அதனால் நான் இந்த தாயானவள் உன்னிடத்தில் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சரி, ஒவ்வொரு தீய விஷயங்களும் சரி, எதுவும் தானாக நடக்கவில்லை. எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ விரும்பிய விஷயம் கிடைக்கவில்லை என்றாலும் சரி, நீ வேண்டாம் என்று நினைத்த விஷயம் உன் கைகளில் கிடைத்தாலும் சரி, எல்லாவற்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்களினால் நீ மனமுடைந்து போகின்றாயே தவிர உன் வாழ்க்கையில் உனக்கென்று எந்த ஒரு கெடுதலையும் இந்த தாயானவள் நான் நடத்தவில்லை. நீ மனதிற்குள் என்ன என்ற விஷயங்களை சற்று நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொன்றையும் சரியாக செய்ய தொடங்கி பார். நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இன்று இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள் என்னவென்று உன் அம்மா நான் வெளிப்படையாக சொல்கின்றேன். எண்ணங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் திருப்தியை நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கமே, இனிமேல் உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். என் பிள்ளைக்கு இப்பொழுது நான் சொல்லியிருக்கின்ற எண்ணங்கள் என்னவெல்லாம் என்றால், இந்த இரண்டு பொருளும் நீ ஏதாவது ஒன்றினை தொட்டுவிட்டாய். ஆனால் நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கின்றேன். இந்த பொருட்கள் எல்லாம் தேவதையின் பொருட்கள். எங்கள் பிரபஞ்ச சக்தி உனக்கு என்ன செய்ய போகின்றது என்பதனை உனக்கு உணர்த்தக்கூடிய பொருட்கள். அதாவது தெய்வங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த காத்து கொண்டிருக்கின்றது, உனக்கு என்ன நடக்கப் போகின்றது, உன் விதி என்ன என்பதனை உனக்கு உணர்த்தக்கூடிய தருணம்.
என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது நீ இதில் எதை தொட்டாலும் சரி, உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று நான் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே இது ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகத்தோடு நீ செய்ய தொடங்கி கொண்டிருப்பாய். இன்றைய விடியலில் அதை நினைத்து உன்னுடைய பயணத்தையும் நீ தொடங்கி இருப்பாய். ஆனால் உன்னுடைய எதிரில் இந்த பொருட்களை கண்டுவிட்டால் உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிடும். இது இன்று ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்று நிச்சயமாக அப்பேற்பட்ட பொருட்களைத்தான் உனக்கு நான் காண்பித்திருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையானாலும் சரி, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும் சரி, பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று, உன்னுடைய தொழில் தொடர்பான விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அது எல்லாமே உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது நீ ஒரு விஷயத்தை செய்ய போகின்றாய். அதை செய்ய தொடங்கி இருக்கின்றாய். அதன் முடிவு என்னவாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றது என்றால், என் பிள்ளை, நீ செல்கின்ற வழியில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது நீ ஒரு விஷயத்தை செய்ய போகின்றாய். அதை செய்ய தொடங்கி இருக்கின்றாய். அதில் என்ன முடிவு என்னவாக இருக்குமோ என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றது என்றால், நீ செல்கின்ற வழியில் இந்த பொருளை எதர்ச்சியாக காண்கின்றாய் என்றால், அம்மா சொல்வது எதை செய்தாலும் அதை நன்மைக்கே என்றுதான். என் தங்கமே, என் பிள்ளை, அப்படியே எழுதி வைத்து பார்ப்பதனால் எந்த பலனும் கிடையாது. இப்பொழுது விநாயக பெருமானிற்கு உகந்த பொருள்தான் உனக்கு நான் சொல்ல போகின்றேன். என் தங்கமே, அவருக்கு உகந்த நாளில் அந்த பொருளை எடுத்து வைத்து நீ அவரை வணங்கலாம். அவரை மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அவரை வணங்கலாம். அதே நேரத்தில் என் பிள்ளை, நான் உனக்கு வாழ்க்கையில் எந்த பொருளை எதர்ச்சியாக காண்கின்றாய் என்று சொல்கின்றேனோ அந்த பொருளை நீ வழியில் எங்கே வேண்டுமானாலும் பார்க்கலாம். உன் முன்னால் செல்கின்ற ஏதாவது ஒரு இடத்திலோ பொருளிலோ நீ பார்க்கலாம். என் தங்கமே, அப்படி நீ பார்க்கும் பொழுது நீ நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது என்றுதான் அர்த்தம். நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது என அர்த்தம். நீ என்ன நினைக்கின்றாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம். அப்படியானால் என் பிள்ளைக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சேரப்போகின்றது என்று அர்த்தம். இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்கின்ற நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை உணர்த்தும். நீ செய்ய போகின்ற அந்த செயல் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். என் தங்கமே, உன் மனதிற்குள் தைரியத்தை வளர்த்துக்கொள். நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது. நாம் நினைத்த விஷயத்தை அடையப் போகின்றோம். நாம் நினைத்த மாற்றங்கள் வரப்போகின்றது. அதனால் நம்பிக்கையோடு இதனை செய்துவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டால் நான் நல்ல மாற்றத்தை நடத்தி கொடுப்பேன். இந்த பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ விரும்பியவாறு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளும் சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் இந்த ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற சந்தேகங்களை இந்த பொருட்கள் தீர்த்து வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் அன்பு தங்கமே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். நீ எந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் கண்டு பயப்படாதே. அவர்கள் வரத்தான் செய்யும். உன்னை அதிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன். உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன் கண்முன்னால் தெரிய வரும்.
நீ சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் முன்னால் நிச்சயமாக சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். எப்பேற்பட்ட விஷயத்திலிருந்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு என்றென்றைக்கும் இந்த அம்மாவினுடைய துணை இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே. எந்த நேரத்திலும் என்னை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த அம்மாவின் அன்பு உன்னோடு நிச்சயமாக தொடர்ந்து வரும். என் தங்கமே, எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.